நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. அரையான் பாட்டுல சொன்னதை செய்து முடிப்பாரு. அப்போ அவரை எவ்வளவு தெரிஞ்சுக்கிறனோ அவ்வளவு நான் தைரியசாலி. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க தைரியமா வாழணும்னா யாரை நம்புறீங்கன்னு தெரியணும் உங்களுக்கு. அவர் மேல நம்பிக்கை வரணும்னா அவரை அறியணும். அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள லைஃப்ல போல்ட்னஸ் தைரியம் வந்துடும். பார்த்துக்கலாங்க, பார்த்துக்கலாம், வரட்டும். எனக்கு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் சொல்லியிருக்காரு நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்காரு எனக்கு. அந்த தைரியத்தை வச்சு நம்ம தைரியமா எதிரிய பார்க்கலாம். கோலியாத்தை சந்திக்க தாவீதுக்கு அனுபவம் இல்லை. கர்த்தர் சிங்கம் ஒருக்கா வந்துச்சு, கரடி ஒருக்கா வந்துச்சு. அப்பம் காப்பாத்தினவரு இவன் கைக்கு என்ன காப்பாத்துவாரு. அப்பம் கைவிடல, இப்பவும் கைவிட மாட்டாரு. அப்பம் ஜெயிக்க வச்சவரு இப்பவும் ஜெயிக்க வைப்பாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். என்ன அறிவு! இந்த அறிவு தான் ஆச்சரியமான அறிவு. இந்த அறிவு நமக்கு வேணும். கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்ச என்ன, பயங்கரமா உலகத்துல அப்படியே ராக்கெட்டை பத்தி தெரிஞ்ச என்ன, சந்திர மண்டலம் தெரிஞ்ச என்ன, இந்த அறிவு தெரியணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் நடத்துவாரு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இதுதான் அவனை பற்றிய அறிவு. சோ அவருக்கு நம்ம கம்ப்ளீட்டா அவரை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மள அவருக்கு ஃப்ரெண்டா மாத்திரங்கிறார். தேவனுடைய சிநேகிதர்களாக மாறணும். ஆண்டவனோட படைச்சது அவர் ஆராதிக்க. அவர் ஆராதிக்கிறது எப்படி? அவரை போல அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். எப்படியெல்லாம் மகிமை கொண்டு வரலாம்? அன்றாட வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறத செய்யும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு நாளும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவன் அவருக்கு நெருக்கமான உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார். ஒரு குடும்பத்துல சும்மா ஏதோ சாதாரணமான ஒரு உறவில் இருக்கிற வேற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? நெருக்கமான உறவு இருக்கு தெரியுமா? இன்டிமசி. அப்படிப்பட்ட உறவுல தான் நம்ம, அதனால தான் அவரு நண்பனுங்கிறார். கடவுளுக்கு கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிற அவரு மனுஷங்கிட்ட தான் அன்பா பேச விரும்புறாரு. மனுஷனை பார்த்து ஃப்ரெண்டுங்கிறாரு. யூ ஆர் மை ஃப்ரெண்டுங்கிறார். ஆபிரகாம் என் ஃப்ரெண்டுங்கிறார். ஆபிரகாம் என் ஃப்ரெண்டு. மோசே கிட்ட ஃப்ரெண்டு பேசுற மாதிரி பேசினாராம். ஒரு மனுஷன் தன் சிநேகிதனோட முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் மோசையோட, அவருக்கு ஆள் இல்லையா? தேவதூதர்கள் இல்லையா? எத்தனை கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் தான் சிநேகிதர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவ்வளவு நெருக்கமா என்கிட்ட வாங்குறாரு. கம் க்ளோசர் டு மீ, கம் க்ளோசர் டு மீ, என்கிட்ட நெருங்கி வா. இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். அழகான பாட்டு, ஆழமான பாட்டு. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி, இன்னும் நெருங்கி வரணும்ப்பா. சேர்வதே ஆவல் பூமியில். நீங்களும் சொல்லுங்களா ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து, தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி. தலையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஒரு ஆமீன் கேட்கலாமா? அப்ப ஆண்டவர் நம்மை அவரோடு நெருக்கமான உறவுக்குள் வர சொல்லுகிறார். அவரோடு நெருக்கமான உறவுக்குள் வர, அவருக்கு நெருங்கின சிநேகிதனாயிருக்க, அவருக்கு எப்படி நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா மாற முடியும்னா அவர்கிட்ட பேசணும். ஆண்டவரோட மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரோட பேசுகிற பழக்கத்தை நம்ம உருவாக்கணும். தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அவரை நினைக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட உறவாடணும். உம்மோடு என்னாலும் உறவாட. என்ன அர்த்தம்? அடிக்கடி பேசணும், பார்க்கணும். போன் பேசுறோம் இல்ல, நம்ம வேண்டிய கிட்ட அடிக்கடி கூப்பிடுறோம், பேசுறோமா இல்லையா? என்ன இன்னைக்கு போனே பண்ணாம விட்டீங்க கேட்கறோமா இல்லையா? இல்ல அவங்க கேட்கறேன், என்ன நீங்க டக்குன்னு கட் பண்ணிட்டீங்க? நெருக்கமா இருக்கும் அப்படி பேசுவாங்க. நெருக்கம் இல்லாதவங்க எப்பண்டா கட் பண்ணுவான் அந்த ஆளு, அறுக்கிறானே நம்ம ஆளு.
அப்படியே ஆட்கள் இருக்காங்கல்ல. சில ஆட்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் எந்த பாயிண்ட குறுக்க கொண்டு போய் ஓகே பயப்படாதீங்க நான் ஜெபம் பண்றேன் கர்த்தர் அற்புதம் செய்வாரு ஏசப்பா ஆசீர்வதியும் பாட்டு ஜெபம் பண்ணி நானே முடிச்சிருவேன், அதோட கதை முடிஞ்சு சொல்லுங்க. சில ஆட்கள் பேச விட்டா நம்ம கதையெல்லாம் அதை டைம் எல்லாம் எடுத்துருவாங்க. வளங்கிறாங்கல்ல, இந்த வளங்கிறதுக்கு அர்த்தம் என்கிட்ட கேளுங்க சொல்றேன். ஐயோ சாமி, மணிக்கூர் கணக்கில். ஐயோ சில வேளைகள் ஆட்கள் இந்த ஜெப குறிப்பு சொல்லுவாங்க பாருங்க. சிம்பிளா ஒரு நேரம் ஒரு வார்த்தை சொல்லலாம் ஜெபிக்கிறதுக்கு. எவ்வளவு நேரம் சொன்னதையே மாத்தி இந்த கிரைண்டர் அரைக்கிற மாதிரி. அதாவது தெரியுமா உங்களுக்கு, அதாவதுன்னா நமக்கு இருக்கிற நேரம் எல்லாம் போய், நேரம் எவ்வளவு பெரிய ப்ரெஷியஸ் அசெட். அதனால பேசுவோம், அவசியம் என்ன தேவை. சனிக்கிழமை எல்லாம் போன் வந்துச்சுன்னா பேசவே மாட்டோம். அன்னைக்கு ஒருத்தர் அவசரமா பேசணும்னு கூப்பிட்டாரு, நானே உங்களை கூப்பிடுறேன், ஒரு மெசேஜ், ஐ வில் கால் யூ, அவ்வளவுதான். பிட்வீன் 8:15 to 8:45. ஏன்னா 8:15 பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வருவேன், 8:45 லைவுக்கு போயிடுவேன் 9 மணிக்கு. பிட்வீன் 8:15 to 8:45 ஐ வில் கால் யூனாரு. நானே கால் யூ சொல்லிட்டு நானே கூப்பிட்டேன். என்னன்னு கேட்டேன், அவர் சொன்னாரு சரி நான் சந்தோஷமா இருக்கு, சாரி வர முடியாது, இன்னொரு முறை வரேன், முடிஞ்சிச்சு கதை. பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள். பேசலாம், தப்பு இல்லை, அவசியமா பேசலாம். சில வேளைகளில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட அன்பா இருந்தா ஏன் பேசலன்னு கேட்கிறோம். அன்பில்லாத ஆள்கிட்ட ஏன்டா பேசுறோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்கிற உறவு, ஏன் என் மகன் என்கிட்ட பேசலன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. ஏன் என்கிட்ட பேசல, ஏன் என்ன கூப்பிடல, ஏன் எனக்கு சொல்லல, ஏன் எனக்கு தெரிவிக்கல, சின்ன சின்ன விஷயம் கூட ஏன் எனக்கு சொல்லல. எல்லாத்திலையும் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் என்னை சேர்த்துக்கொள். வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போடுறாரு. அவங்க சோதமுக்கு போறாங்க, பின்னால போயிடுறாரு ஆபிரகாம். வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிடுங்கிறாரு, உபசரிக்கிறாரு, எல்லாம் பேசுறாரு. அவங்க போறாங்க, ஓகே போயிட்டு வாங்கப்பா அப்படின்னா கூடவே போறாரு. வழி விட்டு அனுப்புறதுக்கு போறாருங்க ஆபிரகாம். அவங்க சோதம் போறாங்க, ஓகே போயிட்டு வாங்க பாப்போம். அவங்க வேற சொல்றாங்க சோதம் அழிக்க போறோம், அங்க பாவம் பெருகுது இருக்கு, பின்னாலேயே போறாரு. அவங்க போயிட்டாங்க, பின்ன நின்றுட்டே இருக்கிறாரு. திரும்ப ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. எத்தனை அதிகாரம்! ஆண்டவரை ஒரு விதத்துல ஆபிரகாம் நச்சரிச்சாருங்கிறாரு இந்த புஸ்தகத்துல. இந்த ஆசிரியர் சொல்றாரு, ஆபிரகாம் ஆண்டவரை நச்சரித்தார். ஆண்டவர் அதை விரும்பினார். அல்ல சொல்லுங்க, இந்த ஆளோட பெரிய தொல்லையா இருக்குப்பான்னு நினைக்கல. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் ஆபிரகாம் நெருக்கம், அந்த பொசசிவ்னஸ். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அதை வெறுக்கல, அவர் வெறுப்பா நினைக்கல. இந்த மாதிரி இன்னொருத்தருக்காக பேசுறாரு ஆபிரகாம். அப்ப நம்ம ஆட்டிடியூட் மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும், நம்முடைய எண்ணங்கள் மாறணுங்கிறது எவ்வளவோ முக்கியம். கையை கொஞ்ச நேரம் தட்டி உடம்ப அப்படி நம்ம குலுக்கிட்டு கை தட்டிட்டு போறதையே பெருசா நினைச்சு பழகிட்டோம். அது 5% தாங்க. கையை தட்டுறது, நீங்க குதிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, கையெல்லாம் அசைக்கிறதுலாம் 5%. இது 95% உங்க லைஃப், உங்க கேரக்டர், உங்க குணம், உங்க தாழ்மை, உங்க அன்பு, உங்க பொறுமை, மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்கிற குணம். ஆமீன் கேட்கலாமா? நம்ம 95% குலுங்கிட்டு 5% கூட குணத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை, கேரக்டர் யோசிக்கிறது இல்லை. அப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்க பழகும் போது நீங்க உண்மையான ஃப்ரெண்டா இருக்கிறீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அவரோட இருக்கிற உறவுல நீங்க நெருக்கமா வரணும்னா அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும், அவரோட பேசணும். இதுதான் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு தேவனோடு இருக்கிற அந்த உறவை அப்படியே இன்னும் டெவலப் பண்றது எப்படி, வளர்த்து கொள்வது எப்படி? ஆண்டவர்கிட்ட நடிக்க வேண்டாம். 4 விஷயம் வேகமா சொல்றேன். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நான் இதை பேசினா என்ன நினைப்பாரோ அதையும் தான் அவர் நினைப்பாரு. மனுஷங்கிட்ட தான் நம்ம நினைக்கலாம், நான் இதை பேசினா என்ன நினைப்பாங்களோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் நான் இதை சொன்னா என்ன நினைப்பாரோன்னா அதையும் தான் நினைப்பாருங்கிறேன். அது கூட அவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட நீங்க மேக்கப் போட வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணத்துல மேக்கப் போட்டு ஆளை மாத்துற மாதிரி ஆண்டவர்கிட்ட மேக்கப் போட வேண்டாம். மேக்கப் போட முடியாது. யாக்கோபாவா தான் இருக்கணும். யாக்கோபு ஏசாவா அவங்க அப்பாட்ட நடிக்கலாம், ஆண்டவர்கிட்ட நடிக்க முடியாது. நான் இப்படி பேசினா ஆண்டவர் வருத்தப்பட்டுருவாரா, அப்படி பேசினா அப்படிலாம் பைபிள்ல ஆட்கள் நினைக்கல. பைபிள்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் பேசியிருக்காங்க. அதான் மனுஷி. பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம ஒரு குற்றமற்ற ஒரு பெர்ஃபெக்டான ஆளா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் உறவு கொள்வேன்னு கர்த்தர் நினைக்கல. என் கூட உறவாடணும்னா நீ பெர்ஃபெக்டா இருக்கணும், ஒரு குறை இல்லாத, அப்படி இல்லை. எல்லாம் குறை உள்ளவர்கள், உணர்ச்சி உள்ளவர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம், எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு சிநேகிதன் தான் இயேசுவுக்கு பெயர். மத்தேயு 11:19 படிங்க பார்க்கலாம். Matthew 11:19.
இயேசுவுக்கு இந்த பேரை பாருங்க, பாவிகளுக்கு சிநேகிதன். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. இயேசுவுக்கு பேரு பாவின்னு சொல்ற ஒரு மனுஷன். பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். அழகா பாடுறோம். எந்த பாவியும் தள்ள மாட்டார். ஆனா என்ன சொல்றாருன்னா, இனி என்ன செய்யாத பாவம். அதான் சொல்றாரு, பாவி வா வா பாவி மலைத்து நில்லாதே. அந்த காலத்து பாட்டு. நீ இருக்கிற வண்ணமாகவே வா, ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம். நான் இருக்கிற வண்ணமாவே வரேன். அதான் பில்லி கிரஹாம் குரூசைட்ல ஆல்டர் கால் சாங். பில்லி கிரஹாம் அவருடைய குரூசைட்ல கடைசியில அப்படியே, now I want to give you a chance to receive Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு தருகிறேன்னு ஒண்ணு கொயர் ஆரம்பிச்சிருவாங்க. ஜஸ்ட் as I am பாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஸ்டேடியத்தில் மக்கள் நூற்றுக்கணக்கில் இறங்கி வந்து ஆயிரக்கணக்கில் முன்னால நிற்பாங்க. நான் இருக்கிற வண்ணமா, நீ இருக்கிற வண்ணமாகவே வா. ஆண்டுகிட்ட வர்றதுக்கு மேக்கப் எல்லாம் போட வேண்டாம். இப்படி எப்படி மாறி வரணும். மாற முடியாது. நம்ம எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆனா ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றுகிறவர். ஆமென் கேட்கலாமா? நம்மளை அவரை போல மாத்துறாரு. மகனே, நீ இப்படி இருக்க கூடாதுடா, இந்த சாக்கடையில சுத்திட்டு கிடக்குற, இந்த கறி பூசிட்டு வந்திருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் உன்னை மாத்திடுறேன், நீ புதிதாய் மாறணும், நீ வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையா இரு. நம்பர் 1, ஆண்டவட்ட நடிக்க வேண்டாம். பி ஃபெய்த்ஃபுல். உண்மையா இருங்கள், இருக்கிற வண்ணமாக இருங்கள். வேதத்துல தேவனுடைய சிநேகிதர் எல்லாரும் நேர்மையா இருந்தாங்க. கோபம் வரும்போது கோபப்பட்டாங்க, சண்டை போடுற மாதிரி பேசும்போது சண்டை போட்டாங்க, திட்டும் போது திட்டினாங்க, வாதாடும் போது வாதாடினாங்க. ஒரு விதமா நடிக்கல ஆண்டவட்ட வந்து. மோசே கோபத்தோட பேசுறாரு ஆண்டவட்ட. புரியுதா உங்களுக்கு? பி நேச்சுரல், பி யுவர் செல்ஃப். நீங்க நீங்களாவே இருங்க. ஆண்டவர் நம்மள எப்படி இருக்கானே நினைக்கல. நம்ம இயற்கையா நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்றாரு. உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு தேவை நேர்மை. நேர்மை. அவர்கிட்ட போய் உங்க நிலைமையை சொல்லுங்க. ஆண்டவரே, கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுறேன், இதை கொஞ்சம் மாத்தணும் ஆண்டவரே, நான் ட்ரை பண்றேன், முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. மனுஷங்கிட்ட சொல்லலாம் இல்ல, என்ன மாதிரி யாருமே கிடையாதுன்னு பேசலாம். அவர்கிட்ட சொல்ல முடியுமா? போய் அவர்கிட்ட போய் பேச முடியுமா? அப்ப அவர்கிட்ட போய் இருக்கிற வண்ணமாவே, காலையில் எழும்பணும்னு நினைச்ச ஆண்டவர், எலும்புல தூங்கி தொலைச்சிட்டேன், அட்லீஸ்ட் நாளைக்காவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அப்படி 31 நாளும் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே தூங்கி தொலைச்சிட்டேன், நாளைக்கு எழும்பணுப்பா, ஆண்டவரே தூங்கி தொலைச்சிட்டேன், நாளைக்கு எழும்பணுப்பா. என்னைக்குடா தொலைக்க போற? என்னைக்கு தான் தொலைக்காம இருக்க போற? ஆண்டவர் கேட்பார். அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். உண்மையை சொல்லிருங்க. இல்ல, சமாரியா ஸ்திரீ அப்படியே ஆண்டவர்கிட்ட வரும்போது உண்மையை சொல்ற. போய் புருஷனை அழைத்து கொண்டு வா, எனக்கு புருஷர்கள் இல்லை. ஆனா சொன்ன, நீ உண்மையை சொன்னாய், ஏற்கனவே உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கணும் புருஷன் அல்ல, நீ இதை உண்மையை சொன்னாங்க. உண்மைதான் ஆண்டவருக்கு தேவை. அமெரிக்காவுக்கு போகும்போது சொல்லுவாங்க, எங்க இதெல்லாம் உண்மையை சொல்லிருங்க. அவங்க கேட்பாங்க, என்ன இருக்குதோ உண்மையை சொல்லுங்க. வீட்டில் இங்கிருந்து பொருள் எல்லாம் கொண்டு போவாங்களா ஆட்கள், என்ன கொண்டு போறீங்கன்னு கேட்பாங்க. என்ன இருக்குது அங்க, உண்மையை சொல்லிடணும். பொய்ய சொன்னீங்கன்னு வைங்களேன், அமெரிக்காவில் ஒத்துக்க முடியாத விஷயம் பொய். ஒரு பொய் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் ஒரு முறை போகும்போது ஒரு பெட்டியில இங்க இருந்து ஆட்களுக்கு பொருட்கள் கொடுத்து விட்டாங்க. அங்க இருக்காங்க இங்க கொடுத்து விட்டாங்க. நம்ம கருங்குழி பிரதர் பாலசுந்தரம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பெட்டி ஃபுல்லா. இன்னொரு பெட்டியை திறந்தா ஃபுல்லா என்னுடைய கேசட். அவன் அந்த ஸ்கேனர்ல பார்ப்பான், நம்ம அந்த பக்கம் வரணும், நம்ம பெட்டி அந்த உள்ள வர்றோம், ஸ்கேனர் வழியா வந்தா ஒரு பெட்டி ஃபுல்லா இவ்வளவு புளி. அதை பார்த்தா வெடிகுண்டு மாதிரி தெரியுது அவனுக்கு. யாருக்கு? இவ்வளவு கருப்பா புளியை உருட்டி வச்சுக்கிறாங்க பெட்டிக்குள்ள. அவனுக்கு இந்த கருப்பன், இவன் ஏதோ பாம் கொண்டாந்துட்டான், என்னை நிறுத்திட்டான். ஐயோ, 1 மணி நேரம் நிக்க வச்சு நான் பட்ட பாடு. ஊர்கா பாட்டில் அது அப்படியே அந்த ஆயில்லாம் வெளியே வந்து, எனக்கு 24 மணி நேரம் அங்கே போறதுக்கு பெட்டி அப்படியே ஒழுகிட்டு. என்னடா என்னெல்லாம் கொண்டு, அப்புறம் ஃபுல்லா விதை, பருப்பு, பாசி பயிறு, பச்சை பயிறு, அது இதுன்னா தானியங்கள்லாம் ஏதோ கொண்டு போறான். அந்த தேசத்துல விதை விதைக்க போறான் போலன்ட்டு அவனுக்கு சந்தேகத்தின் மேல சந்தேகம். வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டான். நமக்கு அந்த நேரம் இங்கிலீஷ்ல வருமா, கடுகு, புளி அப்படின்ட்டு, ஜீரகம், வெந்தயம் வருமா? ஆல் குக்கிங் ஐட்டம்ஸ், ஆல் குக்கிங். அவங்க கேட்குறான், வேர் ஆர் யூ டேக்கிங் குக்கிங் மை ஃப்ரெண்ட் பிரதர்?
ஐயோ, புதுசா கல்யாணம் ஆகி போனாங்க, எனக்கு கொடுத்து விட்டா நான் அதை எடுத்துட்டு போய், ஆண்டவரே அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்ப்பா, இவன் குப்பையில போட்டுற போறான்ப்பா, எப்படியாவது கொடுத்துருங்க அவன் வீட்டுல சேர்க்கணும்ட்டு இன்னொரு பெட்டியை திறந்தா எல்லாம் என் படம் போட்ட கேசட். வாட் இஸ் திஸ்? மை சிடி. பாஸ்டர் சிங்கர், மை ஃபாதர் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ் அப்படின்னு மென்டல் ஆயிட்டாரு. இவன் மென்டலே ஆயிட்டான் என் சாட்சியை கேட்டு. பின்னால 50 பேர் நிக்கிறான், திருடனை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா தாடி வேறையா, அமெரிக்காவில் நிக்கிறேன்னா ஏசு தாஸ் இஸ்ன்னு உடனே அவன் ஏதோ முஸ்லீம் நினைச்சிட்டான். என் பின்னால எல்லாம் திருட மாதிரி என்ன பார்க்க 2 ஆபீஸ நிக்க, கையில கிளவுஸ் எல்லாம் போட்டான், மூண்டான், தள்ளுன்ட்டான். ஒரு பெட்டியை இந்த பக்கம் திறந்து போட்டிருக்கான், இந்த பக்கம் ஒரு பெட்டி திறந்து போட்டிருக்கான். ஆண்டவரே உள்ள விடுவானா, இந்தியாவுக்கு அனுப்புவானா தெரியலையோப்பான்ட்டு நான் 2 பெட்டிகளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம நின்றுகிட்டு இருந்தேன். ஆனாலும் சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் அ பாஸ்டர், ஐ எம் அ கிறிஸ்டியன் ஒர்க்கர், ஐ ஒர்க் இன் இந்தியா, ஐ எம் அசம்பிளி, சொல்லிட்டே இருக்கிறேன். அவனுக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு பெட்டி நிறைய ஒரு 200-300 கேசட்டு. விடுவானவன் ஏதோ வியாபாரத்தை கொண்டு போய் நமக்கு பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோன்ட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாக மளிகை ஜாமானம் அது இதுவும் ஃபுல்லாக போட்டு வச்சு 2 பெட்டி. அதுவும் ஒரு 18 மணி நேரம் தூக்கம் கெட்டு அரைகுறை தூக்கத்தோட பரிதாம போய் நிற்போம். அமெரிக்கா போகும்போது ரொம்ப அப்படியே ஃபேஷனாக போக மாட்டோம், பரிதாமா நிற்போம், செத்து போகிற மாதிரி நிற்போம். ஏன்னா தூக்கம் இருக்காது நைட்லாம், உட்காந்தே எவ்வளோ தூங்க முடியும். அந்த நிலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே போனால் கேட்டான், மை ஃப்ரெண்ட் கேவ் திஸ் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஹியர், ஐ brought it here, so this for newly married couple, so I brought it here அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. பட் திஸ் இஸ் மை சாங்ஸ், மை மெசேஜ், ஐ எம் a pastor எல்லாம் அப்படி சொல்லி விட்ட உடனே அவனுக்கு ஏதோ பயந்துட்டானே, ஏதோ வெடிகுண்டு எல்லாம் வச்சுக்க பயந்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம், வாட் கேன் வி டூ வித் திஸ் ஃபெல்லோ, இந்த ஃபெல்லோவை என்ன பண்ணலான்னு கேட்குறான் அடுத்த ஆஃபீஸர்கிட்ட. நினைக்கிறேன் சாப்பா அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பெட்டி 2 கொடுத்தா போதும்ப்பா, அதை விட்டுற போகிறான், நம்மளை விட்டுட்டு பெட்டியை தூக்கிட்டு போற போகிறான் அப்படின்னு யோசிச்சு என்ன சொல்லலாம், கோ அப்படின்னு, அவ்வளோதான், போயிருன்ட்டான், உள்ளே போயிருன்ட்டான். ஏசு ராஜான்ட்டு அந்த பெட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த பக்கம் இழுத்து உடனே ஜிப்பை போயிட்டு வெளியே வந்துட்டேன். உண்மையை சொன்னதுனால. இல்லைன்னு ஏதாவது சொன்ன வச்சிங்களேன், சிலர் கேட்பாங்க, வாட் யூ ஹேவ் இன்சைட், வாட் இஸ் இன்சைட்னு கேட்பான். சில விழுந்த மிச்சர் அது இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்கள் வாங்கிட்டு போவோம். நான் எப்போ போனால் ஒரு 10 கிலோ மிச்சர் வாங்கிட்டு போவேன். அமெரிக்கா போனால் சில நண்பர்களும் என்னை பார்த்து நல்லா இருக்கலான்னு கேட்க மாட்டாங்க, மிச்சர் இருக்கான்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் அதை கேட்பான். நம்ம மதுராந்தகம் மிச்சர் 10 கிலோ 15 கிலோ மிச்சர் வாங்கிட்டு போவேன். ஸோ அது நான் சும்மா சாப்பிட்ற ஐட்டம் இருக்குது. உண்மை சொல்லு, அப்படி தான் கேட்டிருக்கேன். ஒரு போலீஸ் அந்த ஆஃபீஸ் செக்கிங் ஆஃபீஸ் கஸ்டம்ஸில், வாட் இஸ் இன்சைட், இங்கிருந்து போனேன், இந்தியாவிலேருந்து கேரளாவிலேருந்து போன ஒரு ஆள், வாட் இஸ் இன்சைட், ஸ்னேக்ஸ் இருக்கான் அந்த ஆள். ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றதுக்கு ஸ்னேக்ஸ், அவன் பயந்து ஸ்னேக்ஸ் அவன் சொல்லிக்கிறான், எஸ் ஆல் ஈட்டபிள் ஸ்னேக்ஸ் இருக்கான். அவன் இன்னும் பயந்துட்டான். ஸ்னேக்ஸ் ஈட்டபிள் ஸ்னேக்ஸ், ஸ்மால் ஸ்னேக்ஸ். ஐயோ, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியத ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லி அவன் போன்ட்டான். ஸ்நாக்ஸ் சின்னதா வச்சிருக்கிறேன், முறுக்கு வடைன்னு சொல்ல தெரியல, சின்ன ஸ்னேக்ஸ். அவன் சொல்லுவான் எல்லாம் பாம்பே கொண்டுட்டான் போலன்ட்டு தள்ள சொல்லி அவன் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் முறுக்கு அது இது வச்சிருக்கான். அது மாதிரி உண்மையை சொல்லிடணும், சொல்ற விதத்துல வேற இருக்கு கதை. ஒரு அல்ல சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை, தேவன் நம்ம உறவுல எதிர்பார்க்கறது உண்மை. நானாக வருகிறேன், நான் இப்படி இருக்க ஆண்டவரே, நான் மாறணும்ப்பா, என்னை மாத்துங்கப்பா, அப்படி போய் ஆண்டவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட போய் நடிக்க வேண்டாம். இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி அவர்கிட்ட காட்ட முடியாது. இருக்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பழக்கம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்ப்பா, எனக்கே மாறணும்னு நினைக்கிற முடியல, அப்படிதான் சொல்லணும். God wants your faithfulness. ஆண்டவர் அப்படிதான் இருந்திருக்காங்க பைபிள்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமீன் கேட்கலாமா? இப்போ ஆண்டவர் ஒரு நண்பனாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது அவரும் நம்மகிட்ட பேசுறாரு, நம்மளையும் பேச சொல்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருடைய கீழ்ப்படியாமை பற்றி ஆண்டவர் மனம் திறந்து பேசுறாரு. நீங்க படிச்சீங்கன்னா யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1 to 17 படிச்சீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. நண்பர்கள்ட்ட மனம் விட்டு பேசுவாங்க. நம்ம ஆண்டவருக்கு நண்பனா மாறும்போது பல மணி நேரம் பேசுவோம். அவர் நமக்கு நண்பனா இருப்பாரு, நாம் அவர்கிட்ட நண்பனை போல பேசணும் விரும்புறாரு.
மோசே பேசுறாரு, மோசேக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. 33ஆம் அதிகாரம் 1-17 வசனம் வாசித்தீங்கன்னா, மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறதும், ஆண்டவர்கிட்ட மோசே பேசுறதும், மோசே பேசுறதுக்கு ஆண்டவர் சொல்றதும் கடைசியா சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியால். அந்த 17ஆம் வசனம் படிங்க. 33:17. மோசே நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி ஃப்ரெண்டு, ஏன் தெரியுமா, நீ என் ஃப்ரெண்டு, உனக்காக செய்யறேன்பா, உனக்காக செய்யறேன்பா, நீ என் ஃப்ரெண்டு. அதான் ஆண்டு சொல்றாரு. அங்க அவர் எவ்வளவு இறங்கி வராரு. ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கற வச்சுக்காத, போயிரு அப்படின்னாரா? ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்றாரு, ஆண்டு சொல்றாரு, நீ கேட்கறதுக்காக செய்யறேன்ப்பா. அதனால்தான் சோதோமை அழிக்கும் போது ஆண்டு யார நினைச்சாரா? ஆபிரகாம நினைக்கிறாரு. அவ்வளவு ஜெபம் பண்ணாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மை, நேர்மை. உண்மைங்கிறதோட நேர்மை, இன்டெகிரிட்டி, நேர்மை. உள்ளதை உள்ளதென்றும் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுங்க. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட, அப்படிதான் சொல்லுவாங்க தானே பழமொழி, சண்டைக்காரன் காலில் விழுதான் சாட்சிக்காரன் காலமா. சாட்சிக்காரன் காசை வாங்கிட்டு மாத்தி மாத்தி பேசும். அதோட நீங்க சண்டைக்காரன்ட்டே நேரம் போயிரு, ஆண்டவர்கிட்ட போயிடுங்க, சாரி ஆண்டவரே என்றுங்க. அந்த நேர்மையை தான் கர்த்தர் மெச்சிக்கிறார். அல்ல சொல்லாம, உத்தமனாய் நடந்து 15 சங்கீதம், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உண்மை பேசுறாள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட உண்மையை பேசும், நம்ம நிலைமையை ஒத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள்ல நிறைய நீங்க படிக்கலாம். அப்ப ஆண்டவருடைய அந்த சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்குத்தான் சொல்லி ஆரம்பத்தில் புரியாது, தெரியுமா? எப்ப நமக்கு புரியும்? வசனங்களை கேட்டு வளர்ந்து கொஞ்சம் நல்ல சத்தியம் தெரிஞ்சு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது, ஒரு முதிர்ச்சி லெவல் வரும்போதுதான் எது செய்தாலும் கர்த்தர் செய்யறது நன்மைக்கு தான் வரும். ஆனா ஆரம்பத்துல நம்ம ஜெபம் பண்ணி பதில் வரல, ஒன்னு நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறேன்னா கோபம் தான் வரும். நான் ஆண்டவர் இப்படி நான் ஒன்ன கேட்டா அவர் இன்னொன்னு செய்யறாரு. இது ஆரம்ப நிலை, முதிர்ச்சி வரல. எனக்கு மெச்சூரிட்டி வரும்போது, இல்ல இல்ல இல்ல, என் கர்த்தர் செய்வது நன்மைக்கு தான், என் கர்த்தர் என்ன செஞ்சாலும் அதுல வந்து தவறு இருக்காதுங்க. எப்ப வரும்? முதிர்ச்சி வரும்போது தான் வரும். முதிர்ச்சி வரும்போது கசப்பு இருக்காது. முதிர்ச்சி இல்லாத கசப்பா தான் இருக்கும். என்ன நம்பி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நம்பி எதுக்கு நம்பணும்? அப்படின்லாம் நம்ம பேச காரணம், அவர் மேல கசப்பு வர காரணம் முதிர்ச்சி, இம்மெச்சூரிட்டி, முதிர்ச்சி இல்லாத நிலைமை. ஆனா வளர 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 உண்மையான ஃப்ரெண்டா மாறும்போது, நம்முடைய நண்பனை உண்மையா தெரிந்து கொள்ளும் போது, அவர் எந்த தீமை எனக்கு செய்ய மாட்டாரு, எந்த கேடு எனக்கு செய்ய மாட்டாரு, அவர் எனக்கு ஒரு தவறும் செய்ய மாட்டாரு, அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு தான். அதுதான் முதிர்ச்சி. அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு நம்ம வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையா இருக்கணும். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவருக்கு நெருக்கமான நண்பராகிறீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவீங்க. பயத்தினால கீழ்ப்படுகிறது இல்ல, அன்புனால. அன்புனால. ஒரு பாஸ்டர் டிசம்பர் மாதம் இங்க வந்தாங்களே ஐகாம் கிராஜுவேஷனுக்கு, அவங்க ஒரு முறை என்கிட்ட, தம்பி நான் அமெரிக்காவில் ஒரு பெட்டியை வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுவியான்னு கேட்டாங்க. அது சின்ன பெட்டியா பெரிய பெட்டியா, லக்கேஜ் இருக்கா, 10 கிலோ இருக்கா, ஒண்ணுமே நான் கேட்கல. ஏன்னா அவர் மேல இருந்த அன்புனால, நேசித்தனால சரின்னுட்டேன். அவ்வளவுதான். அதுதான் கீழ்ப்படிதல். பயத்தினால இல்ல, என்ன நினைப்பாரோ இல்ல. அநேக வேளையில் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுது பயந்து போய் அடிச்சிருவாரோ திட்டுவாரோ, அது இல்லைங்க உண்மையான கீழ்ப்படுதல். அன்புல வர்ற கீழ்ப்படுதாங்க கீழ்ப்படிதல். நீங்க அன்புக்கு இருந்தா கீழ்ப்படுதல் ஈஸி. சொல்லிட்டேன், நான் கொண்டு வரும்போது எனக்கு பல கஷ்டங்கள் பிரச்சனைகள், அதெல்லாம் வருத்தப்படவே இல்லை. ஒரே வார்த்தை கேட்ட உடனே ஓகேன்ட்டேன். இன்னொரு பாஸ்டர் பாஸ்டர் கல்யாண்குமார் மனைவி சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வாழ்வா சாவான் போராடுற நேரம் இஸ்ரேலுக்கு ட்ரிப் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் ட்ரிப் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நாங்க போகல. நமக்கு அது செலவு, கையில நமக்கு இதெல்லாம் காசுல ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய், டிக்கெட்டுக்கே 1.5 லட்சம் ரூபாய், கை செலவுக்கு ஒரு 50,000 இருக்கணும். 2 பேர் போனா ஒரு 3 லட்சம் ஆகும், 4 லட்சம் ரூபா ஆகும். சார் அது இப்போ அவசியம் இல்லை, வர பார்க்கலாம், நம்ம போகலன்ட்டு வாங்கலேன் பாஸ்டர், வாங்கலேன், நீங்களும் சிஸ்டரும் வாங்கலேன், பணம் பிறகு கொடுங்களேன் அப்படிலாம் கூட சொன்னாங்க. இல்லை பாஸ்டர் பரவாயில்ல, நாங்கள் இப்போ வரல அப்படி. நான் ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன் இஸ்ரேல், அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டது. இந்த தடவை நான் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன், திடீர்னு கூப்பிட்டு பாஸ்டர் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நாங்கள் என்ன பாஸ்டர்னு கேட்டேன். என்னால் போக முடியல,
மனைவி வாழ்வா சாவான் இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன ஆகுன்னு தெரியல, எனக்காக நீங்க போகணும். 10 நாள் எனக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு, நான் போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க போகணுன்னாங்க. ஒரே வார்த்தை நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனான்ட்டாங்க. அதான் அன்பு. நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா? நான் விசா எடுக்கல, பணம் கட்டல, ஒன்றும் கட்டல, நான் போகணும். ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபா ஆகும். காசை பற்றிலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் காசு கிடைக்கும் போது பிறகு கொடுங்க, நீங்கள் எனக்காக போகணும். ஒரு டீம் புக் பண்ணிட்டேன், 35-40 பேர் போகிறாங்க, நீங்கள் வழி நடத்தணும், போங்க, நான் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் சொல்லி செய்யாமல் இருப்பேனா பாஸ்டர்? ஒருத்தரை நேசிக்கிறோங்கிறத இப்படிதாங்க காட்ட முடியும். நம்ம ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறோங்கிறத என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, அதுதாங்க உண்மையான கீழ்ப்படிதல், அதுதான் உண்மையான அன்பு. கையை தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போக போகல. அந்த டைம்ல அவர் ட்ரிப் கேன்சல் ஆயிட்டு, அங்க யுத்தம், வாரு, அப்புறம் அந்த ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு, நாங்க போகல. என்ன சொல்ல வரேன், ஒருத்தர் உன்னை சொன்ன உடனே ஆர் யூ ரெடி டு சே எஸ்? அதுதான் கீழ்ப்படுதல். உண்மையான அன்பு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். உண்மையான சிநேகம் நேர்மையா இருக்கும், கள்ளத்தனம் இருக்காது. நீங்க பொய் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. நேர்மை அது உண்மையான அன்பின் அடையாளம். உண்மையான நெருக்கமான உறவு வளர்த்துக்குள்ள நீங்க நேர்மையா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, நடிக்க முடியாது. 2வது, என்ன சொன்னாலும் செய்யறதா உண்மையான அன்பு. அந்த அன்புல கர்த்தர் வளர உதவி செய்வாராக. ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் கட்டளையிட்டபடி, யோவான் 15:14, யோவான் 15:14, ஜான் 15:14 படிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். நீங்க என்னுடைய சிநேகிதர்னா என்ன? நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கடமைக்காக செய்து தானே ஆகணும், செய்து பரவாயில்ல செஞ்சிடறேன் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வோடு அல்ல, செய்துதான் ஆக வேண்டும் என மனப்பான்மையோட அல்ல, அவரை நேசிக்கிறேன், நான் செய்தா சந்தோஷப்படுவார். அல்ல சொல்லாமா, நான் இதை செய்தா சந்தோஷப்படுவார். அப்படி நம்ம கீழ்ப்படிய படிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் தேவனோடு இருக்கிற நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்ள உதவி செய்யும். 3வது, தேவன் எதை உயர்வாக நினைக்கிறாரோ அதை நீங்கள் உயர்வா நினைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நெருக்கமா இருக்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு இதை செய்யலாம்னா அடுத்த ஃப்ரெண்டு அதை செய்யலாம்னு சொல்லுவார். கரெக்டா? இது செய்யலாமா? செய்யலாமே. தப்பான விஷயமா தான் அப்படி ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஆயிடுறாங்க. நல்ல விஷயத்துக்கு இருந்தா பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஆயிடுறாங்க. அப்ப தேவன் நமக்கு ஃப்ரெண்டுன்னா அவர் எதை முக்கியம் நினைக்கிறாரோ அதுதான் எனக்கு முக்கியமா தெரியும். அதுதான் நட்பின் இலக்கணம். அவர் எதை முக்கியமா நினைக்கிறாரு? ஒருவரும் கெட்டு போக கூடாது நினைக்கிறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படும் நினைக்கிறாரு. நானும் அந்த ஹார்ட் எனக்கு வந்துடும். அதுதான் உண்மையான நட்பு. அப்ப நான் ஊழியம் செய்யறதா மாறுவேன். அவர் எதை பிரதானமா நினைக்கிறாரு? ஒருவரும் கெட்டு போக கூடாது, யாவரும் ரட்சிக்கப்படணும். அதான் அவர் ஹார்ட். புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அவருக்கு எது முக்கியமா தெரியுதோ அதான் எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கு எது முக்கியமா தெரியுதோ அதான் எனக்கு முக்கியமா தெரியும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப தேவனோட ஒரு நெருக்கமான உறவு எனக்கு இருக்கணும்னா அவருக்கு முக்கியமாய் தெரிவதை எனக்கு முக்கியமா மாத்தணும். அவர் பிரையாரிட்டி தான் என் பிரையாரிட்டி, அவர் விருப்பம் தான் என் விருப்பம். உங்க இதய ஏக்கம் எல்லாம் என் இதய துடிப்பாய் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம். அப்படித்தானே பாடுறோம் இல்ல? என் உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பாக மாற்றும். நீங்க விரும்புறத நான் விரும்பணும், நீங்க விரும்புறத நான். அதுதான் 3வது, தேவனுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். தேவன் இன்னும் சொல்ல போனா தேவன் உயர்வு என்று நினைப்பது, தேவன் உயர்வாக நினைப்பதை நானும் உயர்வாய் நினைக்கிறேன். ஆண்டவர் எதை பெருசா நினைக்கிறார், எதை பெருசா, அதுதான் எனக்கு பெருசு. அவர் பணத்தை பெருசா நினைக்கல, எனக்கு பணம் பெருசு இல்லை. அவர் படிப்பை பெருசா நினைக்கல, அவர் தாழ்மையை பெருசா நினைக்கிறாரு, மன்னிப்பை பெருசா நினைக்கிறாரு, அன்பு காட்டுறது பெருசா நினைக்கிறாரு, சத்துருக்களை ஸ்நேகிக்க அதை பெருசா நினைக்கிறாரு. ஸோ வாட் ஹீ திங்ஸ் சூப்பர், ஐ திங்க் த வே. அவர் நினைக்கிறபடியே நினைக்கிறேன். அதான் பவுல் அழகா சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. ஒரு ஆமென் கேட்கலாமா? அந்த கிறிஸ்துவினுடைய மைண்ட் எங்களுக்கு இருக்கு, கிறிஸ்துவின் சிந்தை இல்ல. 1 கொரிந்தியர் 2:16. ஓகே, அப்போ ஆண்டவர் நம்முடைய சின்ன சின்ன கடமைகளில் கூட அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நேர்மையை பார்த்தோம். 2வது கீழ்ப்படிதலை பார்த்தோம். எதனால கீழ்ப்படியக்கூடாது? எதனால கீழ்ப்படியக்கூடாது? பயந்து கடமைன்னு கீழ்ப்படியக்கூடாது, அன்புனால கீழ்ப்படியணும். அன்பு இருந்தா நீங்க உடனே ஓகே சொல்வீங்க, யோசிக்க மாட்டீங்க.
உடனே ஓகே சொல்லுவேன், ஓகே பரவாயில்ல செஞ்சிடலாம். மூணாவது, அவர் எதை உயர்வாய் நினைக்கிறாரோ அவருடைய எண்ணம் என்னுடைய எண்ணம். மூணாவது, அவருடைய எண்ணம் தான் என்னுடைய எண்ணம். ஆண்டவர். நாலாவது, உலகத்தில் இருக்கிற எல்லா உறவை விட அவரோடு இருக்கிற உறவு தான் எனக்கு அதிகமான விருப்பம். நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, உலகத்துல எத்தனையோ நமக்கு இருக்காங்க. ஆனா எல்லாரோட இருக்க வேண்டும் என்ற உறவை விட என் ஆண்டவரோட இருக்க வேண்டும் என்ற உறவு தான் எனக்கு உயர்ந்த உறவு. அதுதான் என் ஆசை. என் ஆசை எல்லாம் இயேசுதான். என் பாடுறது இதாங்க அர்த்தம். அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே, என் மணவாளன் இயேசு. அப்ப அவரோட இருக்க விரும்புகிறேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையே. இதான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப். நேர்மையா இருங்கள், உள்ளபடியே ஒத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட போய் நடிக்க வேணாம். இல்ல அப்படி இல்ல ஆண்டவரே, இப்படி இல்ல ஆண்டவரே. மனுஷங்கிட்ட அப்படி பேசலாம். ஆண்டவர், ஆமா ஆண்டவரே, ஒரே வார்த்தை, சாரி ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. ஆமா ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, நான் தான் அவசரப்பட்டேன், நான் தான் கோவப்பட்டேன், நான் தான் பேசாம இருந்திருக்கலாம், சாரி ஆண்டவரே. சே சாரி. பி ஃபெய்த்ஃபுல், சின்சியரா இருங்க. இன்டெகிரிட்டின்னு சொல்லும், நேர்மை. ரெண்டாவது கீழ்ப்படிதல். அன்புனால உங்களை நேசிக்கிறேன், உமக்காக வாழ்றேன், இல்ல நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். பிகாஸ் ஐ லவ் யூ, உங்களை நேசிக்கிறேன், அதனால என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. மூணாவது, நீங்க எதை உயர்வா நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க எண்ணம் தான் என் எண்ணம். நாலாவது, உங்களோட இருக்கிறதா எனக்கு மிகப்பெரிய ஆசை. இந்த அனுபவத்துல வளர்ந்தோன்னா, நேற்றைக்கு பார்த்தோம், தொடர்ந்து அவரோட பேசிக்கிட்டே இருந்தா நீங்க நெருக்கமான உறவுக்குள்ள வரலாம். அவருடைய வசனத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா நெருக்கமான உறவுக்குள்ள வரலாம். இன்னைக்கு 4 காரியம் சொன்னேன். நேர்மையா இருங்க, நேர்மையா இருங்க. அவர்கிட்ட போய் உள்ளபடியா சொல்லுங்க, பேசுங்க. நேர்மை ஆண்டவர் மதிக்கிறாரு. கோவப்பட்ட ஆண்டவரே, நான் சண்டை போட்டிருக்க கூடாது, அப்படி பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, நீ உணர்ந்துட்டியே. நம்ம சிலவழி சர்ச்சில் ஒரு விதமான ஆவிக்குரிய தோரணையில ஜெபம் பண்றோம் தெரியுமா? இல்ல ஒரே மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி, கேஷுவலா ஒரு அப்பா கிட்ட பேசுற பிள்ளை மாதிரி எல்லாம் மறந்துடுவாங்க. நாட்கள் அப்படியே ஆரம்பிச்சாங்கன்னா அப்படி அல்லேலூயான்னு ஆரம்பிச்சாங்க பாருங்களேன். எங்க இருந்து வராருப்பா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நினைச்சு நம்மளே பயந்துருவோம். அதான் ஒருத்தருக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு கேட்டாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சில ஆட்கள் ஐயோ இந்த ஒரு ஸ்டேஜுக்குன்னு ஒரு டைப்பான லாங்குவேஜ் வச்சிருக்காங்க, கேஷுவல. ஆண்டவரே அப்பா வந்துருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இதுதான் பிராக்டிக்கல், இதுதான் பிராக்டிக்கல். அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவரே கடந்து வாரும். அவர் எங்க இருந்து அவர் மலைய கடந்து வராரா, ஆத்த கடந்து வராரா, பக்கத்து வாங்கப்பா எங்க நடுவுல வாங்கப்பான்னு சொல்ல விட்டுட்டு கடந்து வாரும். அதுவும் கடந்துன்னு சொல்றான் பாருங்க. ஐயோ, அவர் நான் எங்க இருந்துப்பா வர, இங்கதான் நிக்கிறேன்பா. இதெல்லாம் பழகிட்டாங்க ஆட்கள். இப்பொழுது வருகிறார், கடந்து வருகிறார் அப்படிங்கிறாங்க. பழகிட்டாங்க ஆட்கள். நமக்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. அல்ல சொல்லுங்க, அவர் கடந்து வந்துட்டாரு. நியாயம் நம்ம உணர்ந்து சொல்றது ஒரு தப்பு இல்லை, உணர்ந்து சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கோம் சில ஆட்கள். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு, ஆமேன்னு கேட்கலாமா? அப்போ பிராக்டிக்கலா கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேச பழகுங்க. நீங்க தேவனோட நெருக்கமாய் வாழலாம். தேவனோட நெருக்கமாய் வாழத்தான் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுல வளருவோம். இதை பிராக்டிஸ் பண்ணணுங்க. கையெழுத்து சரியா வரலன்னா பிராக்டிஸ் பண்ற மாதிரி டெய்லி பழகணும். என்ன நேற்று கேட்டோம், பைபிள் ஸ்டடில என்ன கேட்டோம், அதை நினைச்சு இதையே செய். ஆண்டவரே இப்படி போகும்போதே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா, இன்னைக்கு சர்ச்சை காலையில இருந்தே நல்லா இருக்கப்பா, வசனம் கேட்டப்பா, ஊழியத்துக்கு வர போனோம்ப்பா. ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருங்க, அவர் உங்களோட பேசுவாரு. இந்த உறவுல வளர்ந்துகிட்டே இருங்க. ஏதாவது நம்ம புத்தீனமா செஞ்சுட்டா சாரி ஆண்டவரே அப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி அவர்கிட்ட பேசுற நேரத்தை அதிகமாக்குங்க. அவரோட பேசுற அனுபவத்துல வளருங்க. வசனத்தை தியானம் பண்ணுங்க, நேர்மையா இருங்க. அப்படி சொல்றத ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க. உனக்கு தெரியாதா, நான் சொல்லணுமா, உனக்கு தெரியாதாப்பான்னு பேசணும்ல ஃப்ரெண்டு கிட்ட. ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதாப்பா. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசி கீழ்ப்படியுங்கள், அவரை நம்புங்கள். அவருடைய விருப்பமே உங்கள் விருப்பமாய் மாறட்டும். அவரோட இருக்கிறது தான் எனக்கு பிரதான ஆசை. ஆமேன் சொல்லாமா?